அடிக்கிற அந்த குளிர்லையும் அவசர அவசரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேக வேகமாக கிளம்பி ஜிம்மு கிளாஸ்க்கு போனால் 5 நிமிஷம் தாங்க லேட்டாக போனேன். ரொம்ப ஒன்றும் லேட்டாக கூட நான் போகல. 5 நிமிஷம் தான் லேட்டாக போனேன். மண்டையில் அடித்து பற்றி விட்டானுங்க. 5 நிமிஷம் தான்டா லேட்டு, உள்ளே விடுங்கடா அப்படின்னு சொன்னால் கூட கெஞ்சி கூத்தாடி பார்த்தேன், விடலை. சரின்னு சொல்லி சோகமாக திரும்ப வந்துட்டேங்க வீட்டுக்கு. சரி இன்னைக்கு நம்மளுக்கு ஜிம்முக்கு போகக்கூடாது அப்படின்றது போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. இந்த சோகத்தை நம்ம சரி கட்டணும்னா சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா சரியாயிடும். அதனால் இப்போ மேலே போகிறோம், சிக்கன் பிரியாணி செய்கிறோம், சாப்பிட்றோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளுமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தோட லிஸ்ட்டும் கிளியராக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை அரை மணி நேரம் நம்ம தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சா தான் உங்களுக்கு அரிசி நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா பொருள் எல்லாமே சேர்க்குறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அப்புறமா ஒரு பிரியாணி இலை, காரத்துக்கு ஏற்றாப்புல 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே லேசாக மட்டும் தண்ணி தெளித்து கோர்ஸாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதை ரொம்ப மையாக அரைச்சிட வேண்டாம், கோர்ஸாக அரைச்சா போதும். இப்போ இங்கே ஒரு ப்ரெஷர் குக்கர் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா அதெல்லாம் பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அந்த எண்ணெயில் ஒரு அரை கப் அளவுக்கு புதினா கொத்தமல்லி நான் சேர்க்குறேன். இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து வதக்கணுன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ அது வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடியை அந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் உங்களுக்கு சீக்கிரம் வதங்குறதுக்கு லேசாக நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து இதை பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ப்ரௌன் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணும். அடுத்ததாக இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது பச்சையாக நம்ம அரைச்ச மசாலா, அதனால் உங்களுக்கு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இது லேசாக உங்களுக்கு ஒட்டும், அதனால் நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வறுபட்டுருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் நீலவாக்கில் அரிஞ்சிருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் மசிகிற வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் அரை கிலோ சிக்கன் நான் கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயில் நல்லா பெரட்டி விட்டுருங்க. நம்ம சேர்த்த மசாலா அது எல்லாமே சிக்கனோடு ஒன்று சேரணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சிக்கன் பீசஸில் மசாலா இறங்கி நல்லா சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு ஏற்றாப்புல 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். ஸோ அதனால் இப்போ ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு எண்ணெய்லாம் உங்களுக்கு பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அதை கிளற போகிறோம். அதாவது ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலாவும் பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க தேவையில்ல. இதை ஒரு வாட்டி கிளறிட்டு எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி நம்ம ஊற வச்சுருக்கறனால 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறனால 4.5 டம்ளர் தண்ணி அளந்த தண்ணியை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லேசாக உங்களுக்கு உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போனா நீங்கள் அரிசி போடுறப்ப சரியாக வந்துடும். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா தான் ஊற வச்சுருக்க அரிசியை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ அடுத்ததாக ஒரு பாதி லெமன் ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இப்போ நான் சேர்க்குறேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் வெறும் அரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு தண்ணி அளவு ஜாஸ்தியாகிடும், அரிசி குழஞ்சி போயிடும். நல்லா வடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு. இப்போ மெதுவாக நீங்கள் இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க. அரிசி உடையாமல் மெதுவாக அந்த மாதிரி கிளறிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி திறந்து வச்சே ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம குக் பண்ண போகிறோம். உங்களுக்கு தண்ணி எல்லாமே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி முக்கால்வாசிக்கு மேலே தண்ணி எல்லாமே அரிசி இழுத்து கொஞ்சம் வெந்து வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு தண்ணியெல்லாம் முக்கால்வாசிக்கு மேலே அப்சர்வ் பண்ணிருச்சு. இந்த அளவுக்கு வந்தனமே நம்ம அதை வந்து தம்மில் போட்டுடலாம். லேசாக அந்த மாதிரி கிளறிக்கோங்க. கிளறிட்டு குக்கரோட மூடி வச்சு தம்மில் போட போகிறோம். இப்போ சப்போஸ் நீங்கள் குக்கரில் வந்து விசில் வர குக்கர் எடுத்தீங்க அப்படின்னா விசில் வர விடாமல் நல்ல சிம்மில் வச்சு இல்லாட்டி ஒரு தோசைக்கல் மேலே வச்சு நல்ல சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் தம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள் கரெக்டாக 15 நிமிஷம் நான் சிம்லே வச்சு குக் பண்ணியிருக்கேன். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக குக் ஆகிருக்குன்னு. இந்த மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசி குலையவே குலையாது. அதே மாதிரி அடி பிடிக்காமல் பிரியாணி வரும். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கரண்டி எடுத்து மெதுவாக இப்படி கிளறி விட்டுக்கோங்க. அரிசியை வந்து உடச்சிடக்கூடாது. அதனால் பார்த்து இப்படி மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிளறினதுக்கப்புறமா கடைசியாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கடைசியாக நம்ம சர்வ் பண்ண போகிறப்ப அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க தேவையில்ல. கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை ஒரு தட்டு போட்டு இல்லாட்டி துணி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்றப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. சிக்கனுமே நல்ல சாஃப்டாக வெந்துருச்சு. அரிசியுமே அவ்வளோ உதிரியாக குக் ஆகிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது பிரியாணி பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸி தான் அது பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சுஜீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம். சுஜீஸ் கிச்சன் எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.